இந்த காலகட்டம் அந்த குடும்பத்துக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க வெளிநாட்டுல இருந்து செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கன்னிராசி என்பர்கள் கால புருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி. அதனால வாழ்க்கையில பாத்தீங்கன்னா போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். எதுக்காக போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாக்கியஸ்தானாதிபதி உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த தொழில் ரீதியான வளர்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபரிமிதமாக இருக்கும். உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரனினுடைய பெயர்ச்சி. இந்த சுக்கிரன் பெயர்ச்சி பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் 26ஆம் தேதி தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகி வருகிறார். இது கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு, அதாவது 19ஆம் தேதி 12வது மாதம் 19 டிசம்பர் வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில இருக்க போறார். இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் மீது அந்த குருவின் பார்வை படுறதுனால இந்த மாதம் என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் நடக்க போகுது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும். இந்த குருவும் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக காரகத்துவத்தை சார்ந்த கிரகங்கள். ஒவ்வொருவருக்கும் மாதம் மாதம் இருக்கக்கூடிய சில பொருளாதார ரீதியான சில பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் இந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். இந்த சுக்கிரன் பயிற்சியில தான் நமக்கு சில வருமானம் வரும், சில வருமானத்துல தடைகள் வரும், ஏதாவது ஒரு இடத்துல வருமானத்தை கொடுத்து நம்ம லாக் ஆயிடுவோம். இந்த மாதிரியாகலாம் இந்த சுக்கிரனின் பெயர்ச்சி வெவ்வேறுபட்ட வருமானத்துல இருக்கக்கூடிய சில பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு. இப்போ அதை பத்தி நம்ம இந்த பதிவுல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போகுதுன்றத பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரன் தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்கிய ஸ்தானாதிபதி. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னாலே இந்த சுக்கிரன் கிரகம் தான் எல்லாத்தையுமே நல்லதை கொடுக்கும். அது அந்த அளவுக்கு அந்த சுக்கிரன் அப்படின்றது இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாத ஒரு கிரகமாக தான் இருக்க போகுது. இந்த கிரகம் இப்போ உங்களுடைய 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடமான அந்த உபஜய ஸ்தானத்திற்கு போறார். இந்த ஸ்தானம் அப்படின்றது ஒரு தைரிய வீரிய ஸ்தானம்னே சொல்லலாம். எல்லாம் ஒரு துணிச்சலா செய்யக்கூடிய ஒரு நபராக மாற போறீங்க. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை ரொம்ப துணிவோடு நீங்க எதிர்த்து சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கு. விவாகரத்து வரைக்கும் சில பிரச்சனைகள் போயிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம நீங்க எந்த தவறுமே செஞ்சிருக்க மாட்டீங்க. அந்த கணவன் மனைவி உறவுல பாத்தீங்கன்னா அதிகப்படியான பழி சொல்லை நீங்க ஏற்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதெல்லாமே இந்த காலகட்டம் நீங்க தனி ஆளாக ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு தைரியத்தோட நீங்க தவறு எதுவுமே செய்யல அப்படின்னு ஒரு நிரூபிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. குடும்பம் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நேரம். வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டங்களும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய குடும்பத்தை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு உண்டான எல்லா ஒரு ஆயத்தங்களையும் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தோட நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு உண்டான ஒரு நேரம். அந்த சுகமான வாழ்க்கைன்றத நீங்க கடந்த ஒரு 6 மாதங்களாக இழந்திருப்பீங்க. நல்லா சேர்ந்து வாழ்ந்த குடும்பம் பாத்தீங்கன்னா 6 மாதத்திற்கு முன்னாடி பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும். வெளிநாட்டுல இருந்ததுனால ஒரே வீட்டுல இருந்துட்டு பிரிஞ்சு இருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த பிரிவினைன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமாக தான் கடந்த காலத்துல இருந்திருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா கடந்த மாதத்துல இருந்து, அதாவது செப்டம்பர் அக்டோபர்ல இருந்தே அந்த பிரிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வரக்கூடிய ஒரு நேரம். அந்த பிரிவுகள் நிவர்த்தியாகி மீண்டும் குடும்பத்தோட ஒரு சந்தோஷமாக ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம்
அந்த குடும்பத்துக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க வெளிநாட்டுல இருந்து செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை வாய்ப்புனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வேலை, இது நாள் வரைக்கும் அந்த வேலையில சில தொந்தரவுகள் இருந்திருக்கலாம். அந்த தொந்தரவுகள் இருந்தாலும் அதை சமாளிச்சு நீங்க இருந்திருப்பீங்க. சில நபர்கள் பாத்தீங்கன்னா ராசி என்பர்கள், அந்த கன்னிராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா அந்த வேதனையை தாங்க முடியாம கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னாடி வேலையை விட்டுருப்பாங்க. நானும் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் பார்த்தேன், ஆனா என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியல, அந்த இடத்துல ரிசைனேஷனை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு நோட்டீஸ் பீரியட்ல கூட இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு அதற்குண்டான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு அங்கீகாரம் மிக்க ஒரு வேலை, இதெல்லாமே கிடைக்கும். நல்ல ஒரு அதிகாரம் மிக்க ஒரு வேலையும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த கன்னிராசி என்பர்கள் கால புருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி. அதனால வாழ்க்கையில பாத்தீங்கன்னா போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். எதுக்காக போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாசத்திற்காகவும் ஒரு நேசத்திற்காகவும் ஒரு தன்னை சார்ந்தவர்கள் தன்னை மதிச்சு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனா அதெல்லாம் இவர்களுக்கு வாழ்க்கையில பெருமளவு ஒரு சாதகமாக இருக்காது. இந்த சுக்கிரனுடைய பயிற்சி இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆசைகளை எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள், அதாவது பாக்கியஸ்தானாதிபதி உங்களுடைய தைரிய வேரிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த தொழில் ரீதியான வளர்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபரிமிதமாக இருக்கும். உங்களுடைய ப்ராடக்டை வெளியிடத்துக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா அங்க மார்க்கெட்ல உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். அதன் மூலமாக எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள், டாக்டர்ஸ், வக்கீல்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து இந்த ஆடிட்டர்ஸ், இந்த மாதிரியாக ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களினுடைய வேலையில நல்ல ஒரு திருப்பங்கள் ஏற்படுவதற்கும் வருமானம், இதுதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க 24 மணி நேரம் உழைச்சா கூட அங்க வேலையில உங்களுக்கு வருமானம்ன்றது பெரிய அளவுக்கு இருக்காது. இப்போ அந்த வருமானம் அப்படின்றது நிரந்தரமாக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கவர்மெண்ட்ல டெம்பரவரியா வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல இருந்து அந்த போஸ்டிங் அப்படின்றது பர்மனண்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்கத்துல இருக்கக்கூடியவர்கள் ஒரு இடமாற்றத்தை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. அதாவது அரசாங்க அதிகாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய போஸ்டிங்க வேற இடத்துக்கு கேட்டு வாங்குறதோ இல்ல ஒரு டிரான்ஸ்பர் ஆர்டர் வாங்கிக்கிறதோ நல்லது. இல்ல எனக்கு அங்கேயே இருக்கிறது, என்னோட இடத்துலயே இருக்கிறது நல்லது அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய அதாவது இன்டர் டிபார்ட்மெண்ட்லயாவது நீங்க ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம், இல்ல வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மாற்றம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பயிற்சி ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.